Hello 12th economics பசங்களா. ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கு லாஸ்ட் 10 டேஸில் இப்படியெல்லாம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்ரோச் பண்ணுறது அண்ட் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறத நீங்கள் ஷியோராக படித்தாலே ஷியோராக உங்களால் 100க்கு 90 மார்க் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட் இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே பார்த்தாலே உங்களால் 85+ ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணிடலாம் அவுட் ஆஃப் 100க்கு. ஸோ எக்ஸ்ட்ராவாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் பப்ளிக்கில் இதை கேட்ட கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது கலெக்ஷன் இருந்தால் அதுவும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட கேளுங்க, ஷுவராக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவை அதை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பிடிஎஃப் காமிக்கிறேன். ஸோ இதான்ப்பா பிடிஎஃப் 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கான முக்கியமான கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டினுமே இருக்கு அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே இருக்கு. நான் மொத்தமே கம்மியான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். மொத்தமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 2 மார்க் கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ இந்த 50 2 மார்க் கொஸ்டின் நீங்கள் ஷுவராக ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் உங்களுடைய ஸ்கூல்ஸ் எக்ஸாமில் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், செகண்ட் மிட் டேர்ம், ஆஃபலி, குவார்டர்லி, ரிவிஷன் எக்ஸாம் இதுல எல்லா கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இதுல இருக்கிற கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டு அண்ட் புக் பேக் 1 மார்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா படிச்சாலே ஷியோர் உங்களுக்கு 100க்கு 95+ ஈஸியாவே ஸ்கோர் பண்ணிட்டுலாம்ப்பா. ஸோ அதனால நான் சொல்றத மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்ககிட்ட இது வரைக்கும் ஆஃபலி எக்ஸாம், செகண்ட் மிட் டேர்ம், குவார்டர்லி, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் அண்ட் ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் இருக்கா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம்ப்பா. ஸோ 3 மார்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 3 மார்க்ல மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லிமிடேஷன், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா எக்கனாமிக்ஸ்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு கரெக்டா. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த சார்க் கொஸ்டின் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே 2 மார்க் 3 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 45 தான் இருக்கு. 2 மார்க் எத்தனை இருக்கு, 50 தான் இருக்கு. 5 மார்க் வந்து பாருங்களேன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 30 தான் இருக்கு. ஸோ டாப் 30 5 மார்க், டாப் 45 3 மார்க் அண்ட் டாப் 20 2 மார்க் கொஸ்டின், சாரி டாப் 50 2 மார்க் கொஸ்டின். இது உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் அப்பதான் தரலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல பசங்க, இப்பல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சாப்டர் வேணும், இந்த சப்ஜெக்ட் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இப்பவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.